ஹாய் கைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இப்போ பார்க்க போகிற கிளாஸு 5. சரிங்களா? நம்ம செயின் ஸ்டிச்சில் எத்தனை வெரைட்டிஸ் வந்துட்டு சேம் உங்களுக்கு மாஸ்டரே செயின் ஸ்டிச்சு தான். நீங்கள் அதை தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ நம்ம போட போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் நீடில் குத்தி அந்த லூப்பை வெளியே எடுத்து பண்ணுறேன். இது ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது, கிராஸில் வரணும். ஓகேங்களா? கிராஸில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு குத்திட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது மறுபடியுமே குத்தி எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச்சு மறுபடியும் கொண்டுட்டு போயிருக்கேன். பெருசாக ஒரு செயின் ஸ்டிச்சு, மறுபடியும் குட்டி ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் பெருசாக ஒரு செயின் ஸ்டிச்சு, குத்தி குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பெரிய செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக் ஸ்டிச்சு, பெரிய செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக் ஸ்டிச்சு. கண்டிப்பாக இது ஜிக்ஸாக்ல தான் வரணும். அதே போல் நீங்கள் சில்க் த்ரெட் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம ரெண்டாக எடுக்கும்போது இடையில நூல் கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹோல்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவாங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் என்ன ஆகும் அப்படின்னா அறுத்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக சில்க் த்ரெட் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் ஜிக்ஸாக்கோட பேசிக். ஓகேங்களா? இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே அடுத்தது ஜிக்ஸாக்கு ரொம்ப ஈஸியாகவே போட்டுருவீங்க. சுழட்டிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை வச்சு மேலே இருக்க த்ரெட்டை அழுத்தி பிடிச்சோம்னா நாட்டு உங்களுக்கு அழகாக விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதனோட ஷேப்பு. நீங்கள் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் மாற்றி அழகாகவே போட்டுக்க முடியும். சரிங்களா? இதை ஒரு முயல் ஷேப்லேயோ இல்லை ஒரு மதர் அண்டு டாட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. பட் இது இந்த ஸ்டிச்சஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் எம்போஸ்டெலாம் கற்றுப்போம். அதை ரோப் வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், நான் இப்போ நார்மலான செயின் ஸ்டிச் தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் நீட் செயின் ஸ்டிச்சாக போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போடும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும். நீங்கள் ஃப்யூச்சரில் போட போகிற அந்த எம்போஸ்டு செயின் ஸ்டிச் ஃபிக்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபிட் பண்ணிட்டேன்னா இப்போது அதுக்கு அடுத்தது ஜிக்ஸாக் போட போகிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது லாக் பண்ணிவிட்டு போட்டிருப்பேன். இதுக்கு லாக் பண்ணாமல் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிக்ஸாக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது நார்மலாகவே நமக்கு அந்த லூப் என்ன ஆகும்னா லாக் ஆகிடும். பாருங்கள், எப்படி போடுறேன்னு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குத்திட்டு சுற்றி இந்த பக்கம் அப்படியே லாக் விழும் பாருங்கள். அவ்வளோதாங்க ஜிக்ஸாக்கு. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது நீங்கள் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் போடுறீங்கன்னா ஜிக்ஸாக் நீங்கள் சரியில் போடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் கிளாத் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்குமே இந்த ஜிக்ஸாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரோப்பை நம்ம இந்த மாதிரி தான் தைப்போம். இப்போ நடுவில் இருக்க அந்த செயின் ஸ்டிச் ஒரு ரோப்புன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம இந்த மாதிரி தான் தைப்போம். இது இல்லாமல் நம்ம அதே கலர், நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதே கலரில் நம்ம ஜர்தோசியோ இல்லை பீட்ஸோ அந்த மாதிரி எடுத்துமே நம்ம எம்போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரோப் வச்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா ரோப் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு புரியும். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஜிக்ஸாக் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் ரூ. 500 கூட ஃபீஸ் கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து அவங்களோட ஃபோனில் போயிட்டு ஃபஸ்ட்டே வந்து ரீச் ஆகி விசிபிளாக வந்து காட்டும். அவங்க தேடாமலேயே என்னோடய வீடியோ வந்து முன்னாடி வரும். அப்படி வரும்பொழுது உங்களால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகட்டுமே, அந்த ஒரு எண்ணத்துலையாவது கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் மறுபடியுமே இப்போ வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டு இந்த வளைவு, இந்த பாம்பு மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த வளைவு மாடல் வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே குட்டி செயின் ஸ்டிச்சு தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டியாக போடுறேன். நீங்கள் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, கற்றுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் போடுற இந்த ஷேப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடைசியாக நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு ஆல்பம் மாதிரி பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அழகாக, நீட்டாக, சூப்பராக கொஞ்சம் கேப் விட்டு அழகாக போடுங்க. சரிங்களா? இதனோட போர்ஷன் அதான் இதனோட போர்ஷனோட ஷீட்ஸுமே நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இது வந்து வாட்ஸ்அப் வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு கரெக்ஷனுமே பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது முற்றிலும் இலவசமான ஒரு கோர்ஸ் தான். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண போகிறது கிடையாது. இப்போது சுற்றிட்டு நீடில் என் பக்கம் திருப்பி இருக்கேன் பாருங்கள். திருப்பிட்ட உடனே லாக் வந்து விழுந்துருச்சு. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே நான் வந்து சிக்ஸாக் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி போடுறோம், அந்த சிக்ஸாக் வந்துட்டு எப்படி லாக் ஆகுது, அந்த ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. நம்மளோட மாஸ்டர் அண்ணன் வந்துட்டு செயின் ஸ்டிச்சு தான். சரிங்களா? அவங்கள வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான் இதில். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு வந்து கீழே நூல் சிக்கிடுச்சு. ஸோ அதனால தான் நான் நிறுத்திட்டு அந்த நூலை வந்து எடுத்து விட்டுருக்கேன். அந்த இது வந்துட்டு பாருங்கள், அந்த இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சிக்ஸாக் இருக்கா, அதில் வந்து எவ்வளோ அழகாக அந்த லூப் வந்து ஒரு நாட் மாதிரி விழுந்துருக்குன்னு பாருங்கள். சிக்ஸாக் ஷேப்பில் ஒரு நாட் மாதிரி விழும். ஓகேங்களா? பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா புரியல, இல்லைங்க மேம் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நான் உங்களுக்கு உங்கள் கூட இருந்து கைட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக நம்மக்கிட்ட வந்து டவுட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம நியூ யூடியூபர்ன்றதால நீங்கள் வந்துட்டு இவங்க எப்படி கேட்குறது, இவங்க நிறைய வீடியோஸ் போடலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ கேள்விகள் உங்களுக்குள்ளே வருதோ அந்த அளவு நீங்கள் தெளிவாக வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஜிக்ஸாக் வந்து எவ்வளோ அழகாக விழுதுன்னு பாருங்கள். இதே போல் தான் நீங்கள் ஒரு மனுஷனோட ஷேப்போ, இல்லை ஒரு விலங்குகளோட ஷேப்போ, இல்லை ஒரு ஃப்ளவரு, இல்லை செடி கொடி, அப்படி இல்லைன்னா ஒரு ஊஞ்சல், இல்லை ஒரு வீடு, அந்த மாதிரிலாம் எடுத்து ட்ரா பண்ணி அதில் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக்கு ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு, ரெண்டாவது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து போடுங்க. அந்த மாதிரி போட்டு ஹோம்ஒர்க்கை வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா?
இப்போ இந்த ஹோம்ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே சொல்லித்தரலாம், இல்லை உங்கள் ஊர்லேயுமே சொல்லித்தரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃபைலை காட்டினீங்கன்னா ஆமாம் இவங்க வந்துட்டு ப்ராப்பராக வந்து எல்லாமே முடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வரும். உங்களை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ முடிச்சிட்டோம். லாக் தான் போட போகிறோம். பாருங்கள், எண்ணாட் போட்டுடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த எண்ணாட் வந்து புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எண்ணாட் வந்து ரொம்பவே ஈஸி தான். நான் எண்ணாட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இழுத்துட்டேன்னா பெருசாக ஒரு லூப் வந்து இழுத்துருக்குன்னா இப்போ அது ஒரு சுற்றி அடியில் இருக்கிற அந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் மாட்டிட்டு அந்த ஒரு விரலால் நான் அந்த கயித்தை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நீடில் அந்த விரல் பக்கம் திருப்பி இழுத்தேன்னா நாட் வந்து விழுந்துடும். நான் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எண்ணாட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்போ இல்லை வேறு எதனா ஒரு ஷேப்போ வந்து போடலாம்.